வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா? ஒரு அழகிய ரோஜாவை பற்றின கதை தான் அது. என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? சரி, கதைக்கு போகலாமா? புன்னகைபுரின்னு ஒரு ஊரில் தயாளன்னு ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அவர்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய வைரக்கல் இருந்துச்சு. அது அவரோட மூதாதையர்கள்ட்ட இருந்து பரம்பரையாக வந்த சொத்து. அதுதான் அவர் நாட்டோட பெருமைன்னு அவர் நினச்சிட்டு இருந்தாரு. அந்த வைரக்கல்லில் ஒரு நாள் திடீர்னு ஒரு தலைமுடி மாதிரி சின்ன கீறல் விழுந்துருச்சு. மன்னர் துடிச்சு போயிட்டாரு. வைரத்தோட அழகே போயிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தார். உடனே அரசர் தம்மனோட நாட்டில் இருக்கிற நகை விற்பனையாளர்கள் எல்லாத்தையும் வர வச்சு ஆலோசனை பண்ணார். அவ்வளோதான், இந்த வைரத்தை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அதோட மதிப்பை பாதி இழந்துருச்சு, இது இன்னும் விரிசல் கொடுக்கும் அப்படின்னு எல்லா வைர வியாபாரிகளும் சொல்லிட்டாங்க. யாராவது இந்த வைரத்தை பழைய மதிப்புக்கு கொண்டு வந்தால் அவங்களுக்கு தக்க பரிசு தர்றேன் அப்படின்னு அரசர் அறிவித்தார். கடைசியாக ஒரு நாள் ஒரு ஏழை பொற்கொள்ளன் ஒருவர் அந்த ஊருக்கு வந்தார். அவரோட திறமையை பயன்படுத்தி கொள்ள தெரியாத பணக்கார நகை வியாபாரிகள் எல்லாம் அவரை ஒரு பொருளாகவே கண்டுக்காமல் இருந்தாங்க. அரசரே, இந்த கீரலை வச்சே வைரத்தோட மதிப்பை நான் பல மடங்கு உயர்த்துவேன் அப்படின்னு அவர் அரசர்கிட்ட சொன்னார். வைரக்கல்ல அவர்கிட்ட அரசரும் ஒப்படைச்சாரு. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பொற்கொள்ளன் ஒரு சிறிய நகைப்பெட்டியோட திரும்பி வந்தார். அந்த பெட்டியை திறந்ததும் அரசருக்கு அப்படி பிரமிப்பாக இருந்துச்சு. வைரத்துக்கு மேலே அழகான ரோஜா ஒன்று செதுக்கப்பட்டிருந்துச்சு. முன்பு அரசனுக்கு கவலை அளிச்சிச்சுல்ல அந்த கீரல், அது இப்போ ரோஜாவோட காம்பாயிருச்சு. மகிழ்ச்சி அடைஞ்ச ராஜா அவனுக்கு பல பரிசுகளை கொடுத்தாரு. ராணிக்கு புதுப்பித விதமாக நகைகள் செய்து தரும்படி அவருக்கு ஆர்டரும் கொடுத்தாரு. அவ்வளோ நாள் அவரை யாருமே கண்டுக்காமல் இருந்தாங்க. அன்னையிலேருந்து அந்த பொற்கொள்ளர் ரொம்ப பிரபலமாயிட்டாரு. அவர்கிட்டயே எல்லா நகைக்கடைக்காரங்களும் ஆர்டர் கொடுக்க க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேரும் புகழும் அவருக்கு பயங்கரமாக வந்துடுச்சு. அரசரும் ஹாப்பி ஆயிட்டாரு. என்ன குட்டீஸ், இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. அதிலிருந்து அதை எப்படி நம்ம மாற்றலாம், அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசித்து அதை செயல்படுத்தணும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி, அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய்.